அடி பார்த்துட்டு இருக்கிறது தத்புருஷ சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல தத்புருஷ சமாசம் அப்படின்றது உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருக்கு. உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருக்கிறது தத்புருஷ சமாசம். அந்த தத்புருஷ சமாசத்துல எத்தனை கேட்டகரி பார்த்தோம்? தத்புருஷ சமாசத்துல ஒரு 4 கேட்டகரி பார்த்தோம். அந்த 4ல சாமானிய தத்புருஷம்ன்றது பிரதம தத்புருஷம், விருத்திய தத்புருஷம்ன்ற கிளாசிபிகேஷன் அதுல பார்த்தோம். அதுக்கு அடுத்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கர்மதாரைய அப்படின்ற செகண்ட் கேட்டகரி. தத்புருஷத்தோட செகண்ட் கேட்டகரி கர்மதாரைய. அந்த கர்மதாரைய சமாசத்துல ஒரு 6 பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அடியன் என்னன்னு சொல்லிடுறேன். அது ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணணும். அது என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, விசேஷண பூர்வ பத கர்மதாரைய பார்த்தோம் இல்லையா? அது ஒண்ணு என்ன ஆட் பண்ணணும்னா விசேஷண உத்தர பதம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பிரயோகம் இருக்கு. விசேஷண உத்தர பதம் அத அன்னைக்கு விட்டுட்டேன் அடியேன். பட் ஆனா இது பிரயோகம் இருக்கு, சுவாமி தேசிகனோட கிரந்தங்கள்ல இருக்குன்றதுனால அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம விசேஷண உத்தரபத கர்மதாரம் கேக்குறது இல்லையா? கேக்குறது பிரபா. இல்ல இன்னொருத்தரோட குரல் கேக்குறது அதுல நான் கேட்டேன். ஓகே, விசேஷண உத்தரபத கர்மதாரையா இது ஒண்ணு போட்டுக்கலாம். குரல் கேக்குறது அதனாலதான் மியூட்ல போட்டேன். சரி சரி ஓகே. விசேஷண உத்தரபத கர்மதாரையா இது ஒரு கேட்டகரியா வச்சுக்கலாம். விசேஷண பூர்வ பத பார்த்தோம், அடுத்தது விசேஷண உத்தரபதான்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபமான பூர்வ பத, உபமான உத்தரபத, அடுத்தது அவதாரணா, சம்பாவனா, மத்திய பத லோபி. இது இதோட சேர்த்து 7 ஆச்சு. இது எக்ஸாம்பிள் அடியை நீ காமிச்சிடுறேன். அதேதான் விசேஷண பதம் உத்தரபதத்துல இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்னும் கிடையாது இல்லையா? அதாவது அப்ப பார்க்கும்பொழுது தீர்க்க ரஜ்ஜுன்னு பார்த்தோம். தீர்கா ரஜ்ஜுகு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் அதுல இருந்தது. ராஜு அந்த விசர்க்கம் வரணும்ல, தீர்கா ரஜ்ஜுகு தான், ராஜுகு இல்ல ரஜ்ஜுகு. ரஜ்ஜுகு அந்த ஃபர்ஸ்ட் பூர்வாத இருக்கிறதுல தீர்க்க இது வரணும்ல, விசர்க்கம் வரணும்ல. தீர்கான்றது தானே இந்த லிங்கம் அன்னைக்கே பார்த்தோமே, ஸ்ரீலிங்க சப்தம்ல அது தீர்கா. அதாவது அதான் இது வரக்கூடாது. அதான் எனக்கு டவுட் இருந்தது. நான் பாட்டுக்கு இப்போ ஒரு விசர்க்கத்தை போட்டு விட்டேன். ஓகேமா. தீர்கா தேனுவோட எக்ஸாம்பிள் தானே எடுத்துக்கணும் இதுக்கு. இந்த உகாராந்த சொன்னதுக்கு உகாராந்த என்ன பார்த்தோம்? சாரி இல்ல, இதுக்கு என்ன சப்தம் ரஜ்ஜுகுதா? ஆமா ஆமா, தேனுகுதா. அதுக்கு தான் பார்த்தேன். அப்போ இது அதுதான் இப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன், அதுக்குதான் பார்த்தேன். அதாவது நான் சொல்றேன் பாருங்க, ரஜ்ஜுகுன்றது ரஜ்ஜுன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? ரஜ்ஜுகுன்றது உகாராந்த சப்தம் தான், இது மாதிரிதான் எடுத்துக்கணும். அது ஓகே. ஆனா அதோட பூர்வ பதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா தீர்க்கன்னு மட்டும்தான் இருக்கு பிராதிபதிகத்தோட. அந்த பிராதிபதிகத்தோட இருக்கும் பொழுது இந்த விசேஷ பதமா இருக்கு அந்த தீர்க்கன்றது இல்லையா? தீர்க்க ஹ்ரஸ்வனா பெருசா இருக்கிறது, குட்டியா இருக்கிறது, குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது எல்லாம் அட்ஜெக்டிவ் விசேஷணமா இருக்கு. அப்போ இந்த விசேஷத்தோடைய என்ன லிங்கத்துல இருக்கோ அதே லிங்கம் தான் இங்க வரணும். ரஜ்ஜுகுன்றது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால இந்த தீர்க்கக்கு தீர்கான்னு தான் போட முடியும். சோ தீர்கா ரஜ்ஜுகுன்னு தான் சொல்லணும். இதுக்கும் தீர்குகு ரஜ்ஜுகுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தீர்கான்றது என்ன விபக்தியில வருது? பிரதம விபக்தி, ஸ்ரீலிங்கம், ரமா சப்தம் மாதிரி இருக்கே. ஓ, ரமா சப்தமா? இல்ல நான் இத பாத்துட்டேன். ஓகே, உகாராந்தாவுடைய இத பாத்துட்டு இருந்தேன். அதான் சொல்றேன், இன்னைக்கே அந்த டவுட் வந்தது. தீர்குகுன்னு மாமி சொன்னா, சித்ரா மாமி ஞாபகம் இருக்கா? சித்ரா மாமி நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, அப்போ இது வச்சு மிஸ்லீட் ஆயிட்டா. அப்போ மாமியே சொன்னா, நான் சொன்ன தீர்கான்னு சொல்லணும், ஸ்ரீலிங்கத்தை வச்சுதான் சொல்லணுமே தவிர இது என்ன உக்காரத்துல இருக்கோ அகாரத்துல இருக்கோ இகாரத்துல இருக்கோ அதை வச்சு இதை சொல்லக்கூடாது. இந்த இடத்த ஸ்ரீலிங்கமா தான் சொல்லணும். இதுக்கு தீர்குகுன்னு சொல்லக்கூடாது. தீர்கா தீர்கா தீர்க்கம் தான். இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும்னா இது என்ன லிங்கம்ன்றத பார்த்துதான் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு புல்லிங்க சப்தம் இருந்தது அப்படின்னா தீர்கான்னு சொல்லிட்டு அந்த இது ஸ்ரீலிங்கமா இருந்தா தீர்கா ரஜ்ஜுகு, தீர்க்கம் புஸ்தகம். அன்னைக்கு ஒரேதான் சொன்னேன், தீர்க்கம் புஸ்தகம் அப்படின்னு.
அதாவது ஸ்ரீலிங்கமா இருந்தா ஸ்ரீலிங்கத்துக்கு போடணும் ஒழிய அந்த அந்த விபக்தி வந்து சேமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, இது பிரதமால இருந்தா இதுவும் பிரதமா, இது த்வித்தியால இருந்தா இதுவும் த்வித்தியா. இது என்ன இருக்கோ அதுபடிதான் இது போறது. இது 1.1ல இருக்கிறதுனால இதுவும் 1.1 தான் எழுதணும். இங்க போய் தீர்காம்னு எழுதக்கூடாது. தீர்காம் ரஜுகு செட் ஆகாது. விசேஷம் பொழுதுமே இதனுடைய விபக்தி இதனுடைய இதுதான் எடுத்துக்கும். ஓகேமா. அதான் டவுட் இருந்தது, அதான் மார்க் பண்ணி வச்சேன். ஓகேமா. தீர்கா ரஜுகுன்னு பார்த்தோம் இல்லையா? தீர்கான்றது விசேஷனம் பூர்வ பதத்துல இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன். என்னன்னா விசேஷன உத்தர பதத்துல ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு எக்ஸாம்பிள் அடியன் ஒண்ணு காமிச்சுடுறேன். அதுக்காக விசேஷன இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பாதுகா சகஸ்திரத்தினுடைய